வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு தாய்மாமன் செய்யும் சீர்வரிசையை பற்றி நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த சீர்வரிசை அனைத்தும் கொண்டு செல்வது திருமணத்திற்கோ வேறு எந்த வைபவத்துக்கும் அல்ல. கொண்டு செல்பவர் தாய்மாமன் முறையும் அல்ல. சமீபத்தில் கூடிய சட்டசபையில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் குறித்து அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் பேசியதற்கு திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அளித்த பதில் தக் லைஃப் மூமெண்ட் ஆனது. நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயபாஸ்கருடைய வேகமான பேச்சை கேட்டேன். காரணம், அவர் அமைச்சராக இருக்கிற போது நிச்சயம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருப்பார். ஆனால் ரொம்ப கெட்டிகார்த்தனமாக பேசுவார். விஜயபாஸ்கர் புள்ளி விவரங்களுடன் பேசுவதை பார்த்தால் அதிமுகவுக்கு தலைமை வகிக்கும் அளவுக்கு அனைத்து தகுதியும் உள்ளதாகவே தெரிகிறது என கொளுத்தி போட்டார் துரைமுருகன். இந்த பேச்சு சட்டசபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தி இருந்தாலும் எடப்பாடியின் பழனிசாமி அடிவயிற்றில் புளியை கரைத்தது போலும், மேலும் இதை விஜயபாஸ்கரும் அறிந்து கொண்டார் போலும். எனவே விஜயபாஸ்கர் துரிதமாக எடுத்த முடிவுதான் இந்த சீர்வரிசை என அதிமுகவினரே தெரிவித்து வருகின்றனர். அதிமுகவுக்கு தலைமை வகிக்கும் தகுதி படைத்தவர் என துரைமுருகன் பேசியிருந்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தலைவரே. எடப்பாடி பழனிசாமியின் சேவகன் நான் தான் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே விஜயபாஸ்கர் இவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. 350 வாகனங்களில் வந்த சீர்வரிசை பொருட்களில் மா, பலா, வாழை, கரும்பு, தர்பூசணி, தேங்காய் ஆகிய பொருட்களோடு ஆடு, கோழி இவற்றையும் தூக்கி சென்றது சேலம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எல்லாம் சரி, காருக்கு எதுக்கு அச்சாணி என்பது போல எடப்பாடிக்கு எதுக்கு டெடிபேர் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.